அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 87வது சூறாவான சூரா ஆலாவின் சிறப்புகள். ஜின் உபத்திரம் அகல, ஜின் டிஸ்டர்ப் பண்ணுறது கம்மியாகணும் அப்படின்னா ஓத வேண்டிய சூறா. ஜின் போன்றவற்றினால் பாதிக்கப்பட்டவர்களும் இந்த சூறாவை ஓதலாம். என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களும் ஓதலாம், மற்றவங்களும் ஓதி ப்ளோ பண்ணலாம். அது கன்ஃபார்மாக ஜின் அப்படி தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த நான் நிறைய வீடியோஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி. அந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஆபத்துகள் அணுகாதிருக்க, இதை வெள்ளிக்கிழமை என்று எழுதி அணிந்து கொண்டால் எல்லா விதமான ஆபத்துகளிலிருந்தும் பாதுகாப்பு கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் செய்யுங்க. நாளைக்கு வேறு ஃப்ரைடே, கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு செய்யுங்க. உங்களுக்கு எழுத வரல அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கிற ஹஜரத்மார்களோட, உங்களோட ஏரியாவில் இருக்கிற ஹஜரத்மார்களோட உதவியை நாடலாம். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய சூறா இல்லை. நீங்களே வீட்டில் உட்காந்து எழுதி பார்க்க ட்ரை பண்ணலாம். நல்ல குழந்தை பெற, இதை எழுதி கர்ப்பிணிக்கு அணிவித்தால் தெளிவான உள்ளத்துடன் கூடிய குழந்தையை ஈன்றெடுப்பாள். அதாவது சம் ப்ராப்ளம்ஸ்லாம் வருது இல்லையா, ஜெனட்டிக்காவும் சரி, இல்லைனா இப்போ இருக்கிற மாடர்ன் லைஃப்லையும் சரி, அந்த ப்ராப்ளம்லாம் இல்லாமல் பேபி வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்ஷால்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். மனம் தெளிவாக, பாடம் மனதில் பதிய, ஒரு தட்டை பீங்கானில் இதை எழுதி கரைத்து குடிக்க வேண்டும். அதாவது ஒரு பீங்கான் தட்டில் இதை எழுதி கரைச்சி குடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவ்வளோ பெரிய சூறாவில் தாராளமாக பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் எப்படி எழுதணும் அப்படின்னா, குங்குமப்பூ சோக் பண்ணி அதை டூத்பிக்கில் எடுத்து அதை எழுதி பன்னீர் விட்டோ இல்லை ஜம்சம் வாட்டர் விட்டோ கழுவணும். பன்னீரும் இல்லை ஜம்சம் வாட்டரும் இல்லைன்னா நீங்கள் நார்மல் வாட்டருக்குள்ளே கழுவி நீங்கள் குடிக்கலாம். பன்னீர் நார்மல் ஸ்டோர்ஸில் கூட அவைலபிளாக இருக்கும். இல்லை எங்களுக்கு அந்த பன்னீர் டெஸ்ட் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நார்மல் வாட்டரில் கூட தாராளமாக பண்ணலாம். காதில் ஊழை வடிவதை நிறுத்த, சூறா ஆலாவை 3 தடவை ஓதி காதில் ஊத வேண்டும். உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் பண்ண முடியாது இல்லையா, மற்றவங்களுக்குன்னா நம்ம ஓதி உங்களுக்கு அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வேறு யாரோடைய உதவியை நாடலாம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன். இவ்வளோதான் கொடுத்துருக்காங்க இந்த சூறாக்கான பலனா. எனக்காகவும் சேர்த்து துவா செய்யுங்க. அல்லாஹ் எல்லாருடைய ஹலாலான ஹஜத்துகளையும் நன்கறிவான். எல்லாருடைய ஹலாலான ஹஜத்துகளையும் இன்ஷா அல்லாஹ் அவன் நிறைவேற்றி வைப்பான். ஆமீன். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம எத்தி வைப்போம், எத்தி வைக்க வேண்டிய வேலையை செய்வோம். அல்ல நமக்கான கூலி தருவான். ஜஸாக்கல்லாஹு ஹைரா.